நம்மள பல பேர் வீட்டில் இருந்தபடியே ஒர்க் பண்ணி எக்ஸ்ட்ரா இன்கம் ஏர்ன் பண்ணால் பெட்டராக இருக்குன்னு தான் நினச்சிட்ருக்கோம். எஸ்பெஷலி ஹோம் மேக்கர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கிடச்சா ஹாப்பியாக தானே இருக்கும். இந்த ஜாப் பண்ணுறதுக்கு எந்த ஸ்கில்ஸும் தேவையில்லை. உங்களுக்கு பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தாலே போதும். இந்த ஜாப்பில் சூப்பராக ஏர்ன் பண்ண முடியும். இந்த ஜாப் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா தென் ப்ளீஸ் கண்டினியூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஆன்லைன் மணி ரீப்பர். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வெப்சைட் cjinc.info. இந்த வெப்சைட்டில் ஆன்லைன் பெய்ட் சர்வே ஜாப்ஸ், ஆன்லைன் டைப்பிங் ஜாப்ஸ், ஆஃப்லைன் டைப்பிங் ஜாப்ஸ், ஆன்லைன் டீச்சிங் ஜாப்ஸ், ஆன்லைன் ஆட் பப்ளிஷிங் ஜாப்ஸ், ஆன்லைன் மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஜாப்ஸ், ஆன்லைன் லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன் ஜாப்ஸ், ஆன்லைன் ப்ரூஃப்ரீடிங் ஜாப்ஸ், கண்டென்ட் ரைட்டிங் ஜாப்ஸ் இப்படின்னு எக்கச்சக்க கேட்டகரிஸில் உங்களுக்கு ஜாப்ஸ் இருக்குது. இன்றைக்கி அதில் நாம் ஆன்லைன் ப்ரூஃப்ரீடிங் ஜாப்பில் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ரூஃப்ரீடிங் ஜாப்பில் நமக்கு டாக்குமெண்ட்ஸ் சென்ட் பண்ணுவாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸில் உள்ள கிராமட்டிக்கல் எரர்ஸ், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் அண்ட் பஞ்சுவேஷனல் எரர்ஸை செக் பண்ணி கரெக்ட் பண்ணணும். இந்த ஜாப்பை எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு நான் பின்னாடி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஜாப்போட பேமெண்ட் ரேட்ஸ் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நாம் கரெக்ட் பண்ணுற per 1000 வேர்ட்ஸ்க்கு இவங்க $5 to $10 நமக்கு பே பண்ணுவாங்க. நம்ம ஒர்க்கோட அக்யூரேசி லெவல் பேஸ் பண்ணி நமக்கு பேமெண்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒரு மந்தில் 25 days ஒர்க் பண்ணாலே நம்மளால் ஆவரேஜாக ஒரு $1250 வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். $1250 நம்ம இந்தியன் ருபீஸில் அப்ராக்சிமேட்டாக 97,000 rupees. எலிஜிபிலிட்டி க்ரிட்டேரியாவில் இவங்க கிராஜுவேட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொல்ல 10th 12th முடித்தவங்க கூட அப்ளை பண்ணலாம். இந்த ஒர்க் ஃபைல் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் சாம்பிள் ப்ராஜெக்ட் ஃபைலை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். உங்கள் பேமெண்ட்டை நீங்கள் பேபால் ஐடி மூலமாகவோ, செக்காவோ ஆர் ஆன்லைன் மணி ட்ரான்ஸ்ஃபர் மூலமாகவும் ரிசீவ் பண்ணிக்கலாம். எவ்ரி மந்த் 15th அன்றைக்கி உங்களுக்கு பேமெண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க. உங்கள் பேமெண்ட் வித்ட்ரா பண்ண நீங்கள் மினிமம் $25 ரீச் பண்ணியிருக்கணும். சப்போஸ் நீங்கள் இந்த மந்த் அதிகம் ப்ராஜெக்ட் எடுத்து ஒர்க் பண்ணலாம் கூட உங்கள் அமௌண்ட் அப்படியே அக்கௌண்ட்டில் தான் கேரி ஆகும். நீங்கள் நெக்ஸ்ட் மந்த் ஏர்னிங்ஸோட இந்த அமௌண்ட்டையும் சேர்த்து எடுத்துக்கலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான், எந்த ஒரு ஹிடன் சார்ஜும் கிடையாது. செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணணும். அவங்க டீம் உங்களோட ப்ரொஃபைலை ரிவ்யூ பண்ணிவிட்டு உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அப்ளை ஃபார் ஜாப்ஸை கிளிக் பண்ணி எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் அப்ளை லிங்க் கிளிக் பண்ணது உங்களுக்கு இந்த இன்டர்ஃபேஸில் தான் ஓப்பன் ஆகும். இதில் அப்ளிகேஷன் ஃபார்மை கிளிக் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபார் செலக்ட் எ ஜாப் அப்படின்னு இருக்கிற இடத்துல ப்ரூஃப் ரீடிங் ஜாப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த உங்களோட நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க, இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க, டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணிக்கோங்க, ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க, மெரிட்டல் ஸ்டேட்டஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க, அண்ட் தென் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துக்கோங்க, உங்களோட கண்ட்ரியை சூஸ் பண்ணிக்கோங்க. கரண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டேட்டஸில் ஃப்ரீலான்ஸரை கண்டிப்பாக செலக்ட் பண்ணிக்கோங்க. வேறு எதாவது ஆப்ஷன் உங்களுக்கு வில்லிங்காக இருந்தாலும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் எந்த ஹவர்ஸில் ஒர்க் பண்ண அவைலபிளாக இருப்பீங்கன்னு கேட்டிருக்காங்க. இதில் 2 ஆப்ஷனுமே செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ப்ரொஃபைல் சீக்கிரமே ஷார்ட் லிஸ்ட் ஆகும். நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணவில்லைங்க இல்லை மல்டிபிள் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணவில்லைங்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் மல்டிபிள் கம்பெனிஸ் ஆப்ஷனையே செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களோட ஏர்னிங்ஸில் எந்த வேலை நீங்கள் ரிசீவ் பண்ணவில்லைங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஆப்டான வேவை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஐ அக்ரி பாக்ஸை படித்து பார்த்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சிக்னேச்சர் காலமில் உங்கள் நேம் என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ப்ரூஃப் ரீடிங் ஜாப்பை எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ரூஃப் ரீடிங் ஜாப்க்கு நம்ம விசிட் பண்ணுற வெப்சைட் grammarly.com. கீழே நியூ அப்லோட்னு இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் ஃபைல்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணலாம். நீங்கள் அப்லோட் பண்ணதும் அந்த ஃபைலில் உள்ள கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் அண்ட் பஞ்சுவேஷனல் எரர்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி உங்களுக்கு இதை எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற சஜஷனையும் கொடுக்கும். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு இதில் உள்ள டெமோ டாக்குமெண்ட்டையும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஆன்லைன் மணி ரீப்பரை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோஸ் அதிக பேருக்கு ரீச் ஆகும். அண்ட் தென் நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணிங்கன்னா எனக்கு என்கரேஜிங்காகவும் என்த்துவாகவும் இருக்கும். உங்கள் டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணதுமே அதில் உள்ள ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் அண்ட் பஞ்சுவேஷன் எரர்ஸ் எல்லாத்தையுமே ரெட் லைனில் அண்டர்லைன் பண்ணி காட்டும். அதுக்கான சஜஷன்ஸையும் உங்களுக்கு சைட்லேயே காட்டும். அந்த சஜஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் கரெக்ட் ஆகிடும். கிராமர்லி யூஸ் பண்ணி ஒரு ஃபைலில் உள்ள மிஸ்டேக்ஸை நம்ம 10 minutesலேயே கரெக்ட் பண்ணிட முடியும். இப்போ கரெக்ட் பண்ண ஃபைலை நாம் அவங்களுக்கு சென்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த வெப்சைட்டில் உள்ள ட்ரான்ஸ்லேஷன் ஜாப்பையும் நம்ம ஈஸியாக செய்ய முடியும். அது எப்படின்னு யாருக்கும் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி ஏர்னிங்ஸ். பாய் பாய்.